World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா உங்களிடையே சிறப்பாக நிறைய கருத்துக்களை சொல்லுவார். மேடையிலும் சபையிலும் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரன் பணிவான வணக்கங்கள். இப்போ வாஸ்துவில் பற்றி பார்த்தீங்கன்னா முகநூலில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்துருந்தேன். வாஸ்துவெல்லாம் என்னங்க பண்ணுது, டாஸ்மாக் கடைக்கு அங்கே ராகு காலம் இல்லை, வாஸ்து பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பணம் கொட்டுதே, வாஸ்துவெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடிய ஆட்களோடு சேர்ந்து நம்ம ஜோதிடத்துறையிலே இருந்துக்கிட்டு சில ஆட்கள் ஜோதிடமெல்லாம் ஒன்றும் செய்யாது, வாஸ்து என்ன சும்மா, அதெல்லாம் நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் உயர்வோன்னு சொல்லக்கூடிய சில ஆட்களுடைய பதிவுகளையும் முகநூலில் நம்ம பார்க்க வந்தது. முதல்ல வாஸ்து ஆற்றல்னா என்னன்னே தெரியாமல் ஏதோ மோடி மஸ்தான் வேலை மாதிரி குட்டிச்சாத்தானில் சுக்கரதசை பார்த்துட்டோம், இல்லைன்னா வாஸ்துபடி வீட்டு கட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா கூரதெய்வம் மேலே பிச்சுக்கிட்டு போட்டு 10 ரூபா சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஆளை 10 லட்சம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு மோடி மஸ்தான் வித்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாம வாஸ்துன்ற அமைப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வாஸ்துன்றது ஏதோ அடி அளவுகளும் மட்டும் இல்லை, ஈசானியத்தில் கதை வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களோ, அது பொதுமக்களுக்கு தெரியாத விஷயங்களோ கிடையாது. ஆனால் வாஸ்துன்ற ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றலாகப்பட்டது ஒரு அரிசியை நீங்கள் ஒரு சும்மா ஒரு காத்தோட்டமாக ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது புழுவாகுங்களா சொல்லுங்க? ஒரு அரிசியை நம்ம காற்றோட்டமான இடத்துல வைக்கும்போது அது ஒரு உயிராக மாறவே செய்யாது. அது எப்போ அதன் மேலே ஒரு சொட்டு நீர் பட்டு அந்த வெப்பத்தன்மையும் பட்டு மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் அதுக்குள்ளே புகும்போது மட்டும்தான் அது புழுவாக மாறும். தண்ணி படாமலோ வெயில் படாமலோ காற்று படாமலோ இருக்கும்போது அந்த அரிசி புழுவாக மாறுறதில்லை. அது மாதிரி ஒரு பிறப்பிக்கான ரகசியம் யாருக்கேன்னு நாம் புலப்பட்டிருக்கிறதா? ஒரு மனித பிறவி எப்படி எடுக்கிறோம்ன்றத, அந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி ஒரு இடத்துல சீராக இருந்தால் தான் நம்மளோட மூளையே சரியாக வேலை செய்யும். அந்த மூளை சரியாக வேலை செஞ்சால் தான் நம்ம உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யும். என்னங்க, அந்த உடல் உறுப்புகள் வேலை செய்ய வேண்டிய இந்த அமைப்பை ஏதோ வாஸ்துபடி வீட்டை கட்டி வச்சுக்கிட்டா இடம் மோடி மஸ்தான் மாதிரி 10 ரூபா சம்பாதிக்க வைக்கிறாள் 10 லட்சம் சம்பாதிச்சு வச்சிடலான்ற மாதிரியும், வாஸ்துவே பார்க்க வேண்டியதில்லை, ஜோசியத்தில் சுக்கரதசம் நடந்தாலும் நீங்கள்லாம் ஒன்றும் விளங்க மாட்டீங்கன்ற மாதிரி சிலர் பேசுறது, இதையே உபஜீனமாக வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. வாஸ்துவில் எது நடந்தாலும் உங்களோட நேரத்தின்படி நடக்கும்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னென்னா, நம்ம ஜோதிடமாக தொழிலாக வச்சுட்டு இருக்கிறோம், அதில் வாஸ்துவை வச்சுருக்கிறோம். நம்மளை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனித, அதாவது பல வகையான பேதை மனம், இது எதை தின்ன பித்தந்தெளியும்னு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் ஏதோ ஒரு நல்ல வழி, நாளைக்கு அவங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்குது, அஷ்டமாதிபதியும் சேர்ந்து நடந்து போச்சு, நாளைக்கு இவருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் இல்லை நாளைக்கு நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரியான இடத்துல கூட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆளுகளாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கும்போது ஜோசியமெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்குமுங்க அப்படின்னு பேசுறது தவறான முன்னுதாரணமே. நீங்கள் எந்த விஷயத்தையுமே நம்பாமல் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா? மனிதனாக பிறப்படுத்தவங்களுக்கு ஏதோ வகையான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். நாம் இதில் இருந்து நாம் சிறப்பாக வாழ்கிறவங்களுக்கு வாஸ்துவனுடைய அமைப்பில் நாம் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, சிறப்பான வாஸ்து அமைப்போடு இருக்கக்கூடிய இடத்துல ஆட்கள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறாங்க. சரி, அங்கேயும் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வர்றது இல்லையான்னா சில இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளிலையும் கண்ணுக்கு வந்தது பிரிப்புத்தோட போன மாதிரி அந்த இடத்துலையும் தப்பிக்கிறதுக்கு இயற்கையினுடைய சக்தி அவங்களுக்கு துணை புரிகிறதுன்றது நிதர்சனமான உண்மை. நீங்கள் இன்னைக்கும் பாருங்க, வாஸ்துவனுடைய அமைப்பில் பழங்கால நூல்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறு செய்யும். வாஸ்து வித்யா என்ற ஒரு நூலில் தென்மேற்கில் கழிவறை ஆகலாம் என்று எழுதி இருக்குது. அது சரஸ்வதி மகால் வெளியீடு. சரஸ்வதி மகாலில் கிடைக்கக்கூடிய நூல், அதில் நான் படிச்சுக்கிட்டு தான் நான் எல்லாம் பழங்கால நூல்களினுடைய அடிப்படையில் தான் வாஸ்து பார்க்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு தென்மேற்கில் ஒரு கழிவறை இருக்கக்கூடிய இடத்துல அல்லது தென்மேற்கில் ஒரு வாஸ்துக்குறை வந்திருக்கக்கூடிய இடத்துல முதலில் பொருளாதார சீர்கேடு. அது எவ்வாறு வருது? மது, மங்கை, மாதுவினால, மது, மங்கை, சூது, இது மாதிரியான விஷயங்களில் அவங்க பொருளாதாரத்தை இழக்கிறாங்க. என்னங்க? அப்போ இந்த தென்மேற்கு பகுதியில் ஒரு கழிவறை வந்தால் அங்கு தவறான அல்லது ஆணினால் பெண் பெயர் கெடுவதோ அல்லது பெண்ணினுடைய அமைப்பில் ஆண்களுக்கு பெயர் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த தென்மேற்கில் கழிவறை வந்தால் வரத்தான் செய்யுது. சரி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லலாமான்னா நாம் ஒரு விஷயத்தை ஒரு சின்ன மேடையில் சிறிய நேரத்தில் எதுவுமே சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் நாம் ஜோதிடராக இருக்கக்கூடியவங்க அடிஷ்னலாக வாஸ்து, நியூமராலஜி, அதே மாதிரி பஞ்சபக்ஷி சாஸ்திரம், அதே மாதிரி பல எல்லா விஷயங்களையும், நியூமராலஜி மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் படிச்சுக்கிட்டா தான் நாம் நம்மளுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த முடியுன்ற வகையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறுத்துகிறேன். வாஸ்து படிக்க போனீங்கன்னா, வாஸ்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலோ நீங்கள் படித்தவங்க பலன் சொன்னீங்கனாலோ ஒரு பகுதிக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே 90 பாகையாக இருக்கக்கூடியதை பொதுவாக 4 திசைகள் 8 திக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வாஸ்துவில் பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு திசையும் 22 டிகிரியாக பிரித்து தான் பலன் சொல்லணும். எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிழக்கு பக்கம் நான் நிற்கிறது கிழக்கு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பகுதிக்கு 90 பாகை இருக்குது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய 22 பாகைக்கு ஒரு வகையான பலன் சொல்லணும். அதற்கு அடுத்தது மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய 22 டிகிரிக்கு வேறொரு அமைப்பான பலன் சொல்லணும். தெற்கு சார்ந்த 22 பகுதி மத்தியத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வகையான பலன் சொல்லணும். முழுக்க தெற்கு சார்ந்த பகுதிக்கு வரக்கூடிய 22 டிகிரிக்கு வேறொரு மாதிரியான பலன் சொல்லணும். இதில் நீங்கள் கிரகங்களை இணைச்சு பலன் சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்களை இணைச்சு கிரகக்காரங்களை இணைச்சு பலன் சொன்னீங்கன்னா சரியாகத்தான் இருக்குது. அதே மாதிரி ஜாதகத்தில் இப்போ ஒரு வீட்டை வாஸ்துவில் ஆய்வு பண்ணால் நம்ம பலன் சொல்லாமான்னா நம்ம ஆழமாக ஒரு விஷயத்துக்குள்ள சிலருக்கு, எனக்கு எங்கள் குருநாதருக்கு இருக்கார், அவர் சொல்லுவார், உங்களுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தால் வாக்கினால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதே மாதிரி என்னுடைய 2ஆம் அதிபதி தனுசு லக்கணம் 2 குடைவன் சனி பகவான் 5ஆம் இடத்துல மேஷத்தில் இருக்கிறாரு. எனக்கு விளங்கினது என்னமோ வாஸ்து மட்டும்தான் வந்தது. ஆனால் வாஸ்து பார்க்க போனால் ஜோசியமெல்லாம் வேண்டியதில்லைன்னு கொஞ்சம் காலத்தை ஜோதிடமே கற்றுக்காமல் விட்டுக்கிட்டேன். கொஞ்ச நாள் போன வரைக்கும் தான் தெரிஞ்சது, ஜோதிடத்தையும் படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாஸ்துவில் கொஞ்சம் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ குருநாதர்கிட்ட சில பாடங்களை, அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் எனக்கு எடுத்துக்கிட்டு அடிப்படையான விஷயங்களையும் அதிகமான ரூல்களையும் எடுக்காமல் தங்கப்பாண்டி ஐயாவுடைய அடிப்படையான ரூல்களையும் அந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கிரகக்காரங்களையும் பாவகாரங்களையும் இணைச்சு அதை வாஸ்துவோடு சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனத்தை போட்டுக்கிறாங்க. அந்த போகிற நேரத்துக்குண்டான அந்த ஜாமக்கோள் பிரச்சனத்தை கொஞ்சம் கலந்து பலன் சொல்லும்போது ரொம்ப துல்லியமாக வருது அப்படின்றது தான். இப்போ இதில் நவகிரகங்களுடைய அமைப்பின்படி தான் நம்ம ஜோதிடத்தில் பலன் சொல்லணுன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கிழக்கு பகுதிக்கு ஒரு ராசி கட்டம் போட்டிங்கன்னா, அதை வடநாட்டில் போடுற மாதிரி ஒரு கட்டம் போட்டிங்கன்னா கிழக்கு மத்திய பகுதிக்கு தான் 1ஆம் நம்பர்னு போட்டு அங்கே சூரியன்ற ஒரு ஆளுமை வருது. அதுக்கு அடுத்தது இப்போது நான் கிழக்கு பார்த்து நிற்கிறேன், இடது கை பக்கத்தில் கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்குன்னு பிரித்து தான் ஒவ்வொருத்தரும் பலன் சொல்லணும். அப்போ இந்த கிழக்கு சார்ந்த வடகிழக்கு பகுதி 2ஆவதாக வரக்கூடிய பகுதி, அது ஈசான்யம், ஈசன் ஆளக்கூடிய பகுதின்றனால அங்கே சிவனுடைய ஆளுமை ப்ளஸ் வடக்கு ஈசான்யத்திற்கும் கிழக்கு ஈசான்யத்திற்கும் ஆளுமை படக்கூடிய கிரகம் குரு. அப்போது வடகிழக்கில் இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்துவாக போயிருந்தேன். அந்த இடத்துல வீட்டை பார்த்த உடனே சொல்லிட்டேன், உங்கள் ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருப்பார். அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் சரியாக தான் கட்டியிருக்கிறாங்க. வடகிழக்கு பகுதியில் மட்டும் ஒரு பில்லர் போட்டு அந்த வடகிழக்கு பகுதியை கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது மனையில் ஈசான்ய துண்டிப்பு, பரம்பரை வளர்ச்சி துண்டிக்கப்படும்ன்றது. அதே மாதிரி தலைமகனுக்கும் குடும்ப தலைவருக்கும் பல வகையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களுக்கு அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய பகுதி ஈசான்ய பகுதி. அந்த இடம் வெட்டுப்பட்டதுன்னா, இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடியது. ஒரு தாவாரம் அமைக்கும் போது ஈசானியம் வெட்டுப்படுது. அதே மாதிரி ஈசானியம் காலி இடம் வேணுன்றக்காக வேண்டி கட்டிடத்தை துண்டு வெட்டி விட்டு
சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த ஈசான்ய பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களோட ஜாதகத்திலையும் குரு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இப்போ இதில் கிழக்கு மத்திய பகுதிக்கு சூரியனோட ஆளுமை, வடக்கு சார்ந்த வடகிழக்குக்கு குருவினுடைய ஆளுமை, ஈசானியம், அதாவது வடக்கையும் அது அமைப்பு தான். ஆனால் வடக்கு மத்திய பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் புதன். பொதுவாகவே வடக்கு பகுதிக்கு மொத்தமாக புதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பலன் சரியாக வர்றது கிடையாது. அதே சமயத்தில் அந்த இடத்துல புதனுடைய காரகத்தையும் குருவனுடைய காரகத்தையும் புதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய வடக்க குபேரனுடைய திசையா, அப்போ அதனுடைய அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையும் கலந்து நம்ம பலன் சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, வடக்கு வடமேற்குல ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாகப்பட்டது சந்திரன். ஆனால் இன்னொரு பகுதியும் நாம் சந்திரன் ஆளுமைன்னு சொல்கிறோம். எங்கே கிழக்கு அக்னி பகுதியையும் சந்திரனுடைய ஆளுமைன்னு சொல்கிறோம். அது ஜோதிட ரீதியாக சந்திரன் உணவுக்காரகன் என்ற அமைப்பில் உணவுக்கூடம் அங்கு வருவதனால நாம் அந்த இடத்துல சந்திரனுடைய ஆளுமைன்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாகவே சந்திரனுடைய காரகத்தை இணைச்சு பலன் சொல்கிறதுக்கு வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதிக்கு அந்த கிரகம் ஆளுமை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் கேதுவும் சந்திரனும். இப்போ இங்கே எல்லாமே நீர் சார்ந்த விஷயங்களை கலந்து சொல்லக்கூடிய அமைப்பும், அங்கே கேது அல்லது கழிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து சொல்லக்கூடிய அமைப்பு. இதுக்கெல்லாம் காரகங்களை இணைச்சு பலன் சொல்லியிருந்தால் பேசிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்தது பாருங்க, மேற்கு மத்திய பகுதிக்கு பொதுவாக மேற்கு சனியோட திசைன்னே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மேற்கு மத்திய பகுதியில் மட்டும் ஏதேனும் வாஸ்துக்குறை வந்தால் தான் நாம் இந்த சனியோடைய காரகத்தை சொல்ல வேண்டிய, சனி பகவானுடைய காரகத்தை சொல்லணுமே தவிர எல்லா பகுதிக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் மேற்குமே நீங்கள் 4 22 டிகிரி இருக்குது. அப்போ மேற்கு சார்ந்த 22 டிகிரிக்கு வேறு மாதிரி பலன் சொல்லணும். மேற்கு சார்ந்த மத்திய 22 பகுதிக்கு அது ஒரு மாதிரியான பலன் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு குழி வரலாம், ஒரு தெருத்தாக்கம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகளில் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இதையெல்லாம் ஒரு சரியான ஆசான்கள் கிட்ட அது எப்படியெல்லாம் பிரித்து சொல்லலாம். இது நாம் வாஸ்துவில் சொல்லக்கூடிய பலன் ஒன்றும் ஒரு புத்தகத்தில் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பே கிடையாது. என்னங்க, இப்போ மேற்கு மத்திய பகுதி சந்திரனுடைய ஆளுமை. அதுக்கு அடுத்தது தெற்கு தென்மேற்கு, தெற்கு சார்ந்த மேற்கு தென்மேற்கில் வரக்கூடிய அமைப்பு ராகுவனுடைய கிரகத்தினுடைய ஆளுமை. அப்போ இங்கே ராகுவனுடைய காரகங்களாகப்பட்ட அந்த போதைன்னு சொல்லலாம், அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மல்டிப்ளிகேஷனான கிரகம், அதே மாதிரி மாந்திரீகம், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது தெற்கு தென்மேற்கில் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் என்னென்னா, அங்கே செவ்வாயும் ருத்ரன்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அங்கே ஆளுமை செய்யுது. அங்கே கிரகங்கள் கிடையாது. வடகிழக்கில் நாம் சிவன் அல்லது குருவனுடைய பகுதின்னு சொல்ல மாதிரி இந்த இடத்துல செவ்வாய் ருத்ரன் என்ற 2 அமைப்புகளை சொல்கிறோம். சிவபகவான் அங்கு சாந்தமாக இருந்தால் அந்த இடத்துல எல்லா சுபங்களையும் கொடுப்பாரு. அங்கே கிடைச்ச சுபமெல்லாம் இங்கே இந்த இடத்துல சரியாக இருந்தால் தான் அங்கே கிடைச்ச சுப காரியங்கள், திருமணமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் வேறு எது ஒரு விஷயமோ நீங்கள் அங்கே கொடுத்துருச்சு. தென்மேற்கில் ஒரு குறை, இப்போ நான் சொன்ன மாதிரி சரஸ்வதி மகாலில் எழுதி வச்சுருக்காருங்க, தென்மேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுக்கலாங்க. அது மேற்கு சார்ந்த செப்டிக் டேங்கில் போட்டால் ஆணு தீர்ந்தான், தெற்கு சார்ந்த பகுதியில் போட்டால் பெண்ணினுடைய அமைப்பு தீர்ந்து போச்சு. இது பொருளாதாரம் மட்டும் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல உள்வாங்கி இருக்குது. வடகிழக்கில் கிடைச்ச விஷயம் இங்கே தக்க வைக்கக்கூடிய அமைப்பு, உள்வாங்கிய ஆற்றல் இங்கு அங்கே உள்ளேயே தங்கணுன்றனால தென்மேற்கில் நாம் திறவையை கொடுக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு தென்மேற்கில் பருவக்காற்றினுடைய அமைப்பு இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய ஆற்றலைத்தான் நாம் அந்த இடத்துல இது ஒரு 2 வகையான சுழற்சிகளில் வரக்கூடிய ஆற்றல். அது அந்த ஆற்றல் வடகிழக்கு பகுதியிலிருந்து உள்வாங்கி தென்மேற்கில் வந்து தங்கி நிற்கணுன்றனால அங்கே திறவையை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் வடமேற்கில் கழிவு கொடுக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே உள்வாங்கி வரக்கூடிய காந்த ஆற்றல் வடமேற்கு வழியாக, அதாவது கேதுவனுடைய பகுதி வழியாக வெளியேறணும் அப்படின்றது. இதை ஜோதிடத்தில் நீங்களும் கேதுவுக்கு கழிவுன்னு தானே சொல்ல போகிறோம். மாற்றி ஏதேனும் காரணங்கள் வரப்போகுதா? இதே இடத்துல தெற்கு மத்திய பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதிக்கு, தெற்கு அக்னி பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுக்கு அடுத்தது கிழக்கு வரக்கூடிய அந்த கிழக்கு அக்னி பகுதியில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து வருது. இந்த இடத்துல இந்த கிரக இணைவுகளை இணைச்செல்லாம் நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தா என்னங்க ஆகும்? சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருச்சு, சுக்களம் வறண்டு போச்சு. என்னங்க, யூரினரி
அப்போ கிட்னி சுக்கரனுடைய காரகங்களை நாம் அங்கே இணைச்சு பலன் சொல்லலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், தன்மையான வியாதிகள் வரும் அந்த இடத்துல வாஸ்து குறை இருந்தால். என்னங்க, தெற்கக்னியில் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், வீட்டினுடைய தெற்கு சார்ந்த பகுதியில் அதையும் நூல் பிடிச்சி தான் எல்லாத்தையுமே பலன் சொல்லணும் எப்போவுமே. இப்போ தெற்கக்னின்றது சும்மா வீட்டை விட்டு தாண்டி போட்டு கிழக்க கொஞ்சம் தென்கிழக்குலேயே கொண்டு வந்து செப்டிக் டேங்க் போட்ட ஆளுகளாக இருக்காங்க. இல்லை தென்கிழக்கு மொத்தமாக கொண்டு போய் அந்த இடத்த மூடி லெட்டின் பாத்ரூம் கட்டின வீடுகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். இந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சூரியன் சுக்கிரனுடைய காரகங்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் தெற்கு சார்ந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்தால் அங்கே யூட்ராஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அது நாம் காலபேத வர்த்தமானத்தினுடைய அடிப்படையில் சொல்லணும் போது அந்த வீட்டில் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் யூட்ராஸ் ரிமூவ் பண்ணி வச்சான்னு கேளுங்க, சரியாக இருக்கும். நான் சொன்னது இதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, அங்கே தெற்கு சார்ந்த பகுதியில் ஒரு சிறிய அளவில் ஒரு பள்ளம் இருந்தால் கூட அவங்களுக்கு மாதவிடாயில் ஏதோ ஒரு வகையில் கோளாறுகள் வரும். இதுவெல்லாம் அனுபவ ரீதியாக நம் நேரடியாக போய் பார்த்த விஷயங்கள் அது. அப்போ இது ஏதோ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பாடமாக படிக்கும்போது அதுக்கு ஒரு காரகங்களாகவோ அல்லது அதுக்கு உண்டான ஒரு காரணிகளாக இந்த மாதிரியான வாஸ்து நிறைகுறைகள் வந்தால் இது மாதிரியான அனுபவங்கள் வருதுன்னு சொல்கிறது ஒரு புத்தகத்திலையும் எழுதி வச்சு வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதுவெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கை அனுபவங்கள், சரிங்களா? ஆனால் இது மாதிரி கிரக அமைப்புகளை எல்லாம் இருக்கிறதன் மூலமாக நாம் ஒவ்வொரு 22 டிகிரிக்கும் பலன்கள் மாறி மாறி வரும் என்பதை எல்லாம் இந்த 360 டிகிரின்றதை 4 பக்கத்துக்கு 90 டிகிரின்றது நீங்கள் நல்லா மனசில் உள்வாங்கி அது எந்த பக்கத்தில் இருந்து திசைமானி பயன்பாடு எல்லாரும் கற்றுக்கணும். திசைமானி பயன்பாடு இல்லாமல் வாஸ்துவில் பலன் சொல்ல முடியவே முடியாது. இன்றைக்கும் கூட பார்த்தேன், ஜோதிட ரீதியாக ஜோசியர் சொல்லிட்டாருங்க வடக்கு வாசல்ன்ட்டு. வீடு வடக்கு வாசல் கட்டிட்டாங்க. திசைமானியில் பார்த்தா 90 பாகைக்கும் குறைந்த அமைப்பில் 70 பாகையில் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் அந்த 70 பாகையில் வடக்கு பார்த்து வீடு கட்டி இருந்தால் நீங்கள் இந்த பாகை மானிகளை அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு 90 டிகிரி அதில் குறைஞ்சா எப்படி அப்படின்றத நீங்கள் ஒரு கட்டம் போட்டு அதில் ஒரு சதுர கட்டையை வச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா தான் இந்த விஷயங்களை உள்வாங்க முடியும். இதை நல்லபடிக்கு உள்வாங்கி ஒவ்வொரு பகுதிக்கும் 4 90 பகுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு திசைக்கு தெற்கிலிருந்து வடக்காக பார்த்தா 0 அல்லது 360 டிகிரின்னு காட்டும். அது வலதுகை பக்கத்தில் 0 டிகிரின்னு காட்டும், இடதுகை பக்கத்தில் 360ன்னு காட்டுச்சுன்னா அந்த மனை நேர்திசைக்கு இருக்குதுன்றது அர்த்தம். தெற்கிலிருந்து வடக்கா பார்த்தா 0 360 டிகிரி தான் காட்டும். அங்கே இருந்துட்டு 90 டிகிரின்னு பேசக்கூடாது. அதே இது மேற்கில் இருந்து கிழக்காக திசை மாநிலம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு காட்டும். அது தென்மேற்கில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் 90 டிகிரி தான் காட்டும். வடமேற்கில் போய் நின்று நீங்கள் கிழக்க பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் காட்டும். அப்படி 90 டிகிரின்னு இருந்தால் அந்த மனை நேர் திசைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்த பகுதி பாருங்க, வடக்க இருந்து தெற்க திசை மாநிலம் பார்த்தீங்கன்னா அது இந்த 90ஓட இன்னொரு 90 சேர்த்துக்கோங்க, 180 டிகிரி. அந்த 180 டிகிரி எங்கிருந்து இருக்கு? வடக்க இருந்து தெற்க பார்த்தா தான் 180 டிகிரி. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு 90 காட்டலைங்கன்னு பேசுனீங்கன்னா திசைமானி 90 அங்கே இடத்துல இருந்து காட்டாது. இந்த விஷயத்தை நாம் உள்வாங்கி சரியானபடிக்கு அந்த பயன்பாடு தெரிஞ்சு அதுலேயும் அந்த இப்போ 2 பக்கம் 3 பக்கத்துக்கு 90 டிகிரி சொல்லிட்டேன். இனி பாருங்க, கிழக்கு இருந்து மேற்க பார்த்தீங்கன்னா இந்த 180ஓட இன்னொரு 90 சேருங்க, 270ன்னு காட்டும். அந்த இடத்துல 360 காட்டாது, 90 காட்டாது, 180 காட்டாது. மேற்கு இந்த கிழக்குல இருந்து மேற்கு பார்த்தீங்கன்னா திசைமானி 270 டிகிரின்னு தான் காட்டும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல வாஸ்து பார்க்க போய் எங்கே நின்று திசைமானியில் பார்க்குறீங்கன்றத இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கின பிறகு 90 பாகைக்கு குறைஞ்ச ஒரு அமைப்பில் அந்த திசைமானி காட்டுனா அந்த இடத்துக்கு கிழக்கதான் வாசல் வைக்கணுங்கன்னு பரிந்துரைக்கணும். இப்போ 90 பாகை குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேற்கு வாசல் மனையாக இருந்தால் மேற்கு வாசலுக்கு அவசியம் கிழக்கு வாசல் வைக்கணும்னு சொல்லணும். 90 பாகைக்கு குறைஞ்சிருந்தா மட்டும்தான் மேற்கு வாசல் சிறப்படையும். எப்போ 90 பாகையிலோ அல்லது 90 பாகைக்கும் சிறிய அளவில் அதனுடைய ஒரு 10 டிகிரி ஒரு 15 டிகிரி குறைஞ்சிருந்தால் மட்டும் நாம் மேற்கு வாசலுக்கு கிழக்கு வாசல் வைங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வடக்கு வாசலாக வச்சு கட்டிக்கோங்க உங்களுக்கு ராசி அப்படின்னு சொன்னால் ஜோதிடரும் வாசகரும் சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியும் வீடு ஜலமூலை பார்த்துருக்கணுன்ட்டு. கொங்கு மண்டலத்தில் இன்னொரு தவறான முன்னுதாரணம் வேறு போயிட்டு இருக்குது. என்னங்க தவறான முன்னுதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா 90 பாய்க்கு குறைஞ்சிருந்தா நீங்கள் கிழக்கு ஈசான்யம் கிழக்கு தான் ஜலமூலை பார்த்துருக்கோம். அந்த கட்டிடம் இடம் ஒரு மாதிரி கட்டிடம் ஒரு மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கட்டக்கூடாது.
கட்டக்கூடாது. அதே மாதிரி அப்போ ஃப்ளோயம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கவனம் மாறிச்சுன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாறிடுது. சரிங்களா? அப்போ வாஸ்துவில் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போக முடியும். ஏன்னா நிறைய குருமார்களெல்லாம் எங்கள் குரு வந்து 4-5 நாள் ஆச்சு. அவரும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நானும் கேட்குறதுக்கு ஆவலாக இருந்துகிட்ருக்கறனால இந்த மாதிரி கிரக அமைப்புகளை எல்லாம் நீங்கள் வாஸ்துவில் இணைச்சி நிறைய பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய வாஸ்துவில் பேசணும்னு இருந்தாலும் நேரத்தினுடைய குறைபாடுகளை கருதி என்னுடைய வார்த்தைகளை சுருக்கிக்கிறேன். நான் வாஸ்து எஸ் பாலச்சந்திரன், சோமனூர். என்னுடைய தொலைபேசி எண் 98 425 99 552 98 425 99 552. எங்கள் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானும் குருநாதர் தான் நந்தா துரைசாமி ஐயா. இருந்தாலும் எனக்கு தெரியக்கூடிய விஷயத்தையும் ஜனவரி மாதத்திலிருந்து நானும் ஒரு வகுப்பாக எடுக்க போகிறேன். வாஸ்து எஸ் பாலச்சந்திரன், சோமனூர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அனுபவ கருத்துக்களை தெளிவாக எடுத்துக்கூறிய வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஒரு கரகோஷத்தோடு தெரிவித்துக் கொள்வோம்.